நாளைய தீர்ப்பு படத்துல சின்ன தம்பி ஒண்ணு நம்பி இந்த நாடு காத்திருக்கு, நாளெடுத்து நீ பழித்து மண்ணு மானம் காப்பதற்கு நீங்கள் தானே நாடாளும் ராஜாக்கள், எந்த நாளும் வாடாத ரோஜாக்கள், நாம் யாவரும் ஒரு நம்மூர் குழந்தை இல்லையே, சின்ன தம்பி ஒண்ணு நம்பி இந்த நாடு காத்திருக்கு. அது கடவுள் ததாஸ்து தேவதைகள் சொன்னது போல இது போல நிறைய பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் எல்லாமே பார்த்துட்டார் சார். பேரு புகழ், காசு பணம், ஃபாரின்ல ஒரு ஹீரோவா நடிக்கிறது, ஒரு ஹீரோவாக புகழ், அதெல்லாமே ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆசைகள் தானே மனிதனை வாழ வைக்கும். அதெல்லாமே தாண்டி ஒரு இடத்துக்கு போயாச்சு. ஸோ மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஆர்வம் தான் தெரியுது அவருடைய ஒவ்வொரு செயல்ல. இதனால நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் ஜப்பானோ சிங்கப்பூரோ அமெரிக்காவோ யோசிக்காம நம்ம தமிழ்நாட்டில் சூப்பரா இருக்கு, இப்போ ஹைதராபாத் ஓரளவுக்கு சொல்றாங்க, அந்த மாதிரி இங்க சொல்லணும் அப்படின்றது என்னுடைய ஆசை சார். இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு முதல் படத்திலேயே முதல் பாட்டு பாடிய ஒரு பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைய தீர்ப்பு படத்துல சின்ன தம்பி ஒண்ணு நம்பி இந்த நாடு காத்திருக்கு, நாளெடுத்து நீ பழித்து மண்ணு மானம் காப்பதற்கு நீங்கள் தானே நாடாளும் ராஜாக்கள், எந்த நாளும் வாடாத ரோஜாக்கள், நாம் யாவரும் ஒரு நம்மூர் குழந்தை இல்லையே, சின்ன தம்பி ஒண்ணு நம்பி இந்த நாடு காத்திருக்கு. அது கடவுள் ததாஸ்து தேவதைகள் சொன்னது போல 33 வருஷம் முன்னாடி நாளை தீர்ப்புல அண்ணன் இசைஞானி அவர்கள் என்னை பாட வைத்த அந்த தருணம் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக விஜய் சார் இருக்கிறது எனக்கு அளவுக்கு மீறிய சந்தோஷம். நிறைய நல்ல காரியங்கள் நம்ம எல்லோருக்கும் நடக்கும் அப்படின்னு நான் மனதார நம்புறேன். 100% அவர் செய்வாரு. 100%. தேங்க்யூ சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கு. நல்லா இருக்கு சார். இப்போ வெரி வெரி ஹாப்பி. இந்த பெண்களுடைய பாதுகாப்புக்காக சிங்கப்படை அமைத்ததோ, இந்த ஸ்கூல் ஜோன்ல, ரெசிடென்ஸ் ஜோன்ல, மெடிக்கல் ஜோன்ல, எல்லா இடத்துலையும் ஒரு சேஃப்டி இதுல லிக்கர் ஜோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரமா வைக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷம், வரவேற்கத்தக்க விஷயங்கள். இது போல நிறைய பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் எல்லாமே பார்த்துட்டார் சார். பேரு புகழ், காசு பணம், ஃபாரின்ல ஒரு ஹீரோவா நடிக்கிறது, ஒரு ஹீரோவாக புகழ், அதெல்லாமே ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆசைகள் தானே மனிதனை வாழ வைக்கும். அதெல்லாமே தாண்டி ஒரு இடத்துக்கு போயாச்சு. ஸோ மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஆர்வம் தான் தெரியுது அவருடைய ஒவ்வொரு செயல்ல. கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம், நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இட்ஸ் மை பர்சனல் சார். அது எனக்கு நான் ஒரு ஃபேனா வெளியிலிருந்து ஒரு கலைஞனை நான் பேசும்போது டெஃபினட்டா எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சார். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்றது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா நல்லது மட்டும் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்கு எனக்கு. தேங்க்யூ. சார், வரவேற்கத்தக்க விஷயம். அதாவது நேஷனல் அவார்ட்ஸ் நம்ம தமிழுக்கு கிட்டத்தட்ட 13-14 கிடைச்சது. அவங்க எவ்வளவு, ஏன்னா நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், சிங்காரவேலன், ரொம்ப வருஷம் முன்னாடி. கமல் சார், இளையராஜா சார் சொந்த படம். அது காலையில 6 மணிக்கு போனா கமல் சார் உட்பட எல்லாரும் ரெடியா இருக்காங்க. 5:40க்கு வித் மேக்கப் ரெடியா இருக்காங்க. எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் சொன்னாங்க. அடுத்த நாள் 5:30 மணிக்கு இருக்கேன் நான். 6 மணிக்கு போகல, 5:30 மணிக்கு, அரை மணி நேரம். ஏன்னா கமல்ஹாசன் சார் அந்த டெடிக்கேஷன் சார். அவங்க டெடிக்கேஷன், படம் ஓடுதோ இல்லையோ, ஒரு 6 months 7 months ராப்பகலா உழைச்சி ஒரு படம் ரெடி பண்றாங்க. ஒரு 100 ரூபாய் டிக்கெட் நம்ம வாங்கிட்டு நல்லா இல்லைன்னு சொல்றோம், அது வேற விஷயம். பட் அந்த உழைப்புன்றதுக்கு பலன் நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு கிடைக்கும் போது இன்னும் அவங்களுக்கு என்னன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.
இல்லைங்க சார், நிறைய ஜாப்ஸ் வரணும் யங்ஸ்டர்ஸ்க்கு. அதுதான் என்னுடைய ஆசை. என்னன்னா நிறைய ஐடி ஹப்ஸ் கொண்டு வரணும், நிறைய பிசினஸ் செக்டார்ஸ் நிறைய டெவலப் ஆகணும். இதனால நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் ஜப்பானோ சிங்கப்பூரோ அமெரிக்காவோ யோசிக்காம நம்ம தமிழ்நாட்டில் சூப்பரா இருக்கு. இப்போ ஹைதராபாத் ஓரளவுக்கு சொல்றாங்க, அந்த மாதிரி இங்க சொல்லணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா நான் சரியா படிக்கல, 10ஆம் கிளாஸ் 4 வாட்டி எழுதினேன். படிக்கிறவங்களை பார்த்தா ரொம்ப மரியாதை எனக்கு. இதுதான் விஷயம். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை எல்லாம் சந்திச்சது. அது கம்போசர் கேளுங்க சார். வக்ரதூட மகாகாய கோடி சூரிய சமப்ரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா சர்வகார்யேஷு சர்வதா. எல்லோருக்கும் வணக்கம். Good afternoon. It gives me great pleasure to be here today for the launch of SRM Prime Zone. I would like to congratulate the entire team of SRM Prime Hospital for this wonderful initiative. Thank you so much for calling me. So, எல்லோருக்கும் வணக்கம். இது போல ஒரு அற்புதமான பிரைம் ஜோன் வந்து SRM ஹாஸ்பிட்டல்ஸ் ராமாபுரத்தில் வருதுன்றது இது சின்ன விஷயம் கிடையாது. இங்கே எத்தனையோ பேர் திரைப்படத்துக்கு சம்பந்தப்பட்ட நடிகர்களாக இருக்கட்டும், இயக்குநர்கள், எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ், நிறைய துறைக்கு சேர்ந்த இசைக்கு சம்பந்தப்பட்டவங்க, நிறைய கருவிகள் வாசிக்கக்கூடிய மியூசிஷியன்ஸ் எல்லாரும் இங்கே நிறைய ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்தில் இங்கே வலசவாக்கம் வந்தது காரணமே இங்கிருந்து சைக்கிள்ல நான் வந்து பிரசாத் ஸ்டுடியோ 5 நிமிஷத்துல போயிடலாம், அந்த குறுக்கு சந்தில் எல்லாம். இளையராஜா சார் பிரசாத் ஸ்டுடியோ, சரௌண்டிங்ஸ் ஏவிஎம், விஜயா கார்டன், பிரசாத் லேப், எஸ்பிபி சாருடைய கோதண்டபாணி தியேட்டர், அதுக்கு ஆப்போசிட்ல ஷியாமலா, அதுக்கு பக்கத்துல பானுமதி அம்மா அவங்களுடைய பரணி ஸ்டுடியோ, எல்லாமே இங்கதான் கம்ப்ளீட். நமக்கு தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம் போன்ற லாங்குவேஜஸ் நிறைய நமக்கு வந்துட்டு பெங்காலி, ஒரியா, போஜ்பூரி, துளு, கொங்கணி, படுகா, அதே மாதிரி உருது, இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் இங்க நம்ம சென்னையில பண்றதுக்கு வரும்போதுதான் எங்களுக்கெல்லாம் அதர் லாங்குவேஜஸ் பாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. இன்னைக்கு வந்து ஒரு பெங்காலி பாட்டு பாடினோம்னா அங்க போய் அந்த இசையமைப்பாளர் சந்திக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். அவங்கள சுத்தி ஒரு குரூப் இருப்பாங்க. அதை தாண்டி நம்மளை ரீச் பண்ணோம்னா ஒண்ணு இந்த இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால எங்கேயாவது நம்ம குரல் கேட்டா அது கேட்டு நம்ம லக் இருந்ததுன்னா கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற இடமாக நான் தேர்ந்தெடுத்து வெளியே ஓப்பனாகவே பாடுவேன் ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு. யாராவது போகும்போது நின்றுட்டு கேட்டு போயிடுவாங்க சந்தோஷமா. இப்போ எல்லாம் பாட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு வலசரவாக்கத்துக்கு SRM யூனிவர்சிட்டி மட்டுமில்லை, இன்னைக்கு எல்லாம் பிரைம் ஜோன், SRM பிரைம் ஜோன்ன்றது இந்த டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்துல இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட இங்கே வரதுன்றது பெரிய லக்கு வலசவாக்கம் சரௌண்டிங் பீப்புள் எல்லோருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு 100 நாள்ல 10,000 பேருக்கு இந்த இனிஷியேட் எடுத்து இந்த அசோசியேஷன்ஸ், ஓனர்ஸ் அசோசியேஷன், அப்புறமா இங்க ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க, இந்த பார்க்ஸ்ல எல்லா இடத்துலையும் நேரடியாக போய் அவங்க வந்து இந்த மெம்பர்ஷிப்பு, அந்த கார்டு கொடுக்கறதுன்றது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். எல்லா ஃபேமிலிஸ்க்கும் இது வந்து ஒரு நல்ல காலமா சொல்லணும். காரணம் என்னன்னா, இங்க இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஹெல்த் ப்ராப்ளம் பண்ணா இந்த டிராபிக் தாண்டி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போறதுக்கு மினிமம் 45 மினிட்ஸ் 1 hour ஆகக்கூடிய இந்த நேரத்துல இங்க 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம சேஃபா இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையே பாதி ஹெல்த் கொடுக்கும். ஸோ அதுல நிறைய கார்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு அற்புதமான நல்ல காலம் அப்படின்றது சொல்லிடலாம். வலசவாக்கம் ரெசிடென்டாக நான்
ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே இருக்கிற அத்தனை ரெசிடென்ட் இருக்கிறவங்க, ரெண்டலுக்கு இருக்கிறவங்க, எத்தனை எல்லா துறையிலும் இருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் இது வந்து பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் மனதார நம்பி எனக்கு இந்த ஒரு அற்புதமான, ஏன்னா கண் மூடி நம்ம வந்து கும்பிடுற தெய்வம் வந்து டாக்டர். அது 100% நமக்கு வந்து லாஸ்ட் சான்ஸ் வந்து கடவுள் எங்க இருக்காரோ தெரியாது, கடவுள் ரூபத்தில் இருக்கிற டாக்டருக்கு தான் நம்ம உண்மையாக நமஸ்காரம் பண்ணி வணக்கம் சொல்லி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு கேரக்டர் டாக்டர். ஸோ அந்த இது ஒரு கோயில் மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். இங்க ரொம்ப சின்சியரா எல்லாமே கிடைக்கும் இந்த பீப்புளுக்கு பிரைம் சோல்னு அப்படி நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.